பிரியமானவர்களே, மறுபடியும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். தேவன் தாமே இன்றைய நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் பேசும்படி ஒரு நிமிஷம் அவருடைய சமூகத்திலே எங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா? வல்லமை நிறைந்த தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ சுவாமி, அவர்கள் பார்க்கும் வேளையில தகப்பனே, நீர் உம்முடைய சித்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப் போவதற்காக உங்களை நன்றியோடு துதி செலுத்துகிறேன். இந்த வேளையை கர்த்தாவே அப்பா உமக்காக ஆசீர்வாதமாக்கியர்ல தேவரீர் கிருபை கூற வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆம். இன்றைய நாட்களில் நாங்கள் உலகத்திலே எந்த மூலையிலே எந்த செய்தியை கேட்போமானாலும் எல்லோர் வாயிலும் வெளியிலே வருவது எதுவாக இருக்கின்றது? இன்றைய பொருளாசை கூடிய இந்த நாட்டிலும் நடந்த தொழில்நுட்பங்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில அநேகமாக எங்கே பார்த்தாலும் வேலைகள் குறைக்கப்பட்ட நிலையில மக்கள் ஓடி ஓடி வேலைக்காக அலைகின்ற ஒரு பரிதாப நிகழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்ன? இன்றைய நாட்களிலே பாவத்திலே பிறந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அதே பாவ உலகத்திலே தன் மாம்சத்துக்காக இந்த உலகத்திலே மாம்ச இச்சைகளோடு தனக்காக பொருளை சேர்க்க முயற்சித்து ஓடி 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 அங்கலாய்த்து அழிந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில அவனுடைய அங்கலாய்ப்பு இன்றைக்கு எப்படியாக மாறி இருக்கின்றது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வனமாக கூறுகின்றது: மாம்சத்தின் இச்சைகளினாலும் கண்களின் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும். இன்றைக்கு பணத்திலே நம்பிக்கை வைத்தவர்கள் எத்தனை பேர் தாங்கள் முதலீடு செய்த அந்த ஸ்தாபனங்களை மூடிக்கொண்டிருக்கிற பரிதாப நிகழ்ச்சியை நாங்கள் காண்கின்றோம். இப்படியான ஒரு சம்பவத்தை இன்றைய நாளிலும் கூட நாங்கள் வேதாகமத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி வாழுகின்ற கிறிஸ்தவர்கள், நம்முடைய வாழ்க்கை இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் லூக்கா 12:15 இயேசு சீஷருக்கு இவ்வனமாக சொல்கின்றார்: பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி இயேசு தம் சீஷர்களை பார்த்து அன்று கூறினார். ஏனென்றால் இந்த இயேசு கூறின வசனத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால், இன்று பாருங்கள், எத்தனையோ பேர் நமக்கு வீடு வேண்டும் வீடு வேண்டும் என்று வீட்டை வாங்குகிறார்கள். 1, 2, 3 கார் வேண்டும் என்கிறார்கள், அதையும் அமைத்துக் கொள்கிறார்கள். எத்தனையோ விதமான வசதிகளை தங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் மரித்து போவதில்லையா? எல்லோரும் மரிக்கிறார்கள். பொருள் அவர்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. பொருள் அவர்களுடைய உயிரை மீட்டெடுத்துக் கொள்ள முடியாது. பொருள் அவர்களுடைய ஆத்மாவுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. எனவேதான் நீதிமொழிகள் 15:27 பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று சாலமோன் அரசன் அழகாக கூறியிருக்கின்றான். பொருளாசைக்காரன் என்ன செய்கின்றானாம்? தன்னை வீட்டை கலைத்து போடுகின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் நாங்கள் பார்ப்போமானால், அவன் எப்படியான வீட்டை கலைக்கின்றான்? ஐயோ, பொருளாசை 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 என்று வீடும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, பெண்ஜாதியும் இல்லை, ஆக உழைக்கின்றான், ஓடாக உழைக்கின்றான். அவனுக்கு வீட்டை குறித்த
எதுவித சந்தோஷமும் இல்லை. அவனுடைய ஒரே நோக்கம், நான் பொருளிலே மேம்பட்டவனாகி மற்றவர்களை விட நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பது அவனுடைய சிந்தனை. என்ன நடக்கின்றது? தன்னை அறியாமலே தன் குடும்பத்தை கலைத்துக் கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இன்னொரு வீட்டை நாங்கள் கவனிப்போமானால், இது உலக வீடு, உலக குடும்பம். பரலோக குடும்பத்தை கூட இழந்து போகிறவனாக இருக்கின்றான். ஏன்? பொருளாசை வந்த ஒருவனை திருப்திப்படுத்த முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே களவும் பொய்யும் ஏமாற்றலும் பித்தலாட்டங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்து விடுகின்றன. எனவே என்ன செய்கின்றான்? தேவனுடைய வழியை விட்டு வெளியே போய்விடுகின்றான். என்ன நடக்கின்றது? அவன் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுகின்றான். நீதிமொழிகள் 1:19 சொல்கின்றது, பொருளாசை இது தன்னை உடையவரின் உயிரை வாங்கும். பொருளாசை இது தன்னை உடையவரின் உயிரை வாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம் என்ன? உழைக்கிறான், தன்னை பற்றி அவனுக்கு சிந்தனையே இல்லை. சாப்பாட்டு நேரமனா இருக்கட்டும், நித்திரை நேரமாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த ஆசை வந்துவிட்டால் என்ன செய்கிறான்? தன்னை குறித்தவன் சிந்திக்காதவனாக உழைத்து 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 தேடிய பணத்தை, மன நிம்மதி இல்லை, அங்கே மனதிலே சமாதானம் இல்லை. என்ன செய்கின்றது? ஈட்டிலே தன்னுடைய உடலையும் கூட நோயாளியாக மாற்றிக் கொள்கின்றான். பின்பு என்ன நடக்கின்றது? தான் தேடிய அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு, தான் தேடின அந்த பொருளை கொண்டு அது முடியும் வரை அவன் செலவழித்தும் கூட அவனுடைய உயிரை அவனால் காப்பாற்ற முடியாது போய்விடுகின்றது. இன்னும் ஒரு அழகான வசனம் சொல்லுகின்றது, எபேசியர் 5:3, பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதே இல்லை. பாருங்கள், இப்படியாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியினால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்வாங்கி போகின்றான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்வாங்கி போகின்றான். பொருளாசையை வெறுக்கிறவனோ தீர்க்க ஆயுசை பெறுவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிப்போம். இயேசு கூறிய இந்த ஓமையை நாங்கள் வாசிக்க கேட்போமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள் என்ன சொல் அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. என்ன நடக்கின்றது? ஐஸ்வர்யவான் ஒரு நிலம் நன்றாக விளைந்ததாம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. என்ன நடக்கின்றது? இங்கே ஐஸ்வர்யவான், அவனே ஐஸ்வர்யவானாக இருக்கின்றான். ஆனால் அவன் விதைத்த நிலமும் அவனுக்கு மேலும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகின்றது. அவன் என்ன செய்கின்றான்? இது என் சொந்த முயற்சியினால் தான் வந்தது என்று சொல்லி அங்கே விளையை செய்கிறவர் தேவன் என்பதை மறந்து விட்டான். ஒன்று. இரண்டாவது என்ன செய்கின்றது? நன்றாய் விளைந்திருக்கின்றது, இது தேவகிருபை என்பது அவன் உணராதவனாய், அவனுக்குள்ளே விளைந்தால் சந்தோஷம் என்று நினைக்க வேண்டிய அவன் அதனாலே துக்கப்படுகின்றான். அவனுக்கு என்ன துக்கம் பாருங்கள் அன்பானவர்களே. விளைந்ததை மேலும் அவன் கூட்டி கட்டி வைக்க வேண்டுவதற்கு இடம் தேடுகின்றான். கவலை என்ன கவலையாக இருக்கின்றது? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. உலகத்திலே எத்தனையோ விதமான கவலை மனிதருக்கு. இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டால் உண்ண உணவில்லை என்று கலங்கிக் கொண்டு அழுது கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? உறங்க இடமில்லை என்று கவலைப்பட்டு கண்ணீரோடு அகதி முகாம்களிலே இன்றைக்கு கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? நிலையற்ற இந்த செல்வத்தை தேடி அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இதை இன்னும் அறியார்களோ? பாருங்கள், எத்தனை விதமான கவலைகள் உலகத்திலே. உயிர் இருந்தும் கூட உயிர் இல்லாத நிலையிலே வாழ்கின்றேனே என்று உணர்ந்தாவது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷியே, இந்த நாளும் கூட சற்று சிந்தித்து போற்போமா? உலகில் எத்தனை விதமான கவலை, எத்தனை விதமான கவலை. ஒரு பக்தன் இவ்வனமாக பாடுகின்றான், கவலை படுவதினா அவன் தன் சரீர அளவில்
ஒரு முழம் கூட்ட முடியும், இதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகிறார், நம் கர்த்தர் உடுத்துகிறார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அன்பானவர்களே, அந்த ஜீவனுள்ள கர்த்தரை நாங்கள் நம்பும் போது நம்முடைய கவலைகள் எல்லாம், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம், நம்முடைய பாடுகள் எல்லாம், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் அவர் இந்த நிமிடமே துடைத்து போடுகிறவராக இருக்கின்றார். இங்கே பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவானின் கவலை, ஆண்டவரே, தேவையற்ற கவலையாக அவனுடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்க களஞ்சியத்திலே இடமில்லையே என்று சொல்லி கலங்கும் ஐஸ்வர்யவானுடைய கவலையை நாங்கள் பார்த்தீர்களா? திரும்பவும் நாங்கள் வாசிக்க கேட்போமா? லூக்கா 12:18 என்ன செய்கின்றான்? நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்கள், அநித்தியமான இந்த உலகப் பொருள், அநித்தியமான இந்த உலகப் பொருளுக்கு அவள் எவ்வளவு கவலைப்படுகின்றான். மாத்திரமல்ல, தன்னிடத்திலே ஏற்கனவே சேர்க்கப்பட்ட பொருள் அங்கே இருந்தும் கூட அதிலே திருப்தி அடையாத ஒரு பொருளாசை அவனுடைய உள்ளத்தை அங்கே தாங்குகின்றது. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் என்ன எடுக்கின்றான்? நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து என்ன செய்கிறான்? இடித்து என் ஆத்மாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே. நாங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக இருக்கிறோம்? இப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய சுயத்துக்காகவே வாழ்ந்து, அவனுடைய சிந்தனை முழுவதும் தன்னை குறித்தது, தன் ஆத்மாவை குறித்தது, தன்னுடைய குடும்பத்தை குறித்ததாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுயத்தை அழிக்கவே நம்முடைய இயேசு பிரான் உலகத்துக்கு வந்தார். இந்த சுயத்தை அழிப்பதற்காகவே நம்முடைய இயேசு பிரான் சிலுவையிலே தொங்கினார். அநித்தியம் எல்லாம் அழிந்து போம், நித்தியமான அந்த தேவனை நாங்கள் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு நித்திய வாழ்க்கையை தர ஆயத்தமாயிருக்கின்றார். நாங்கள் சிலுவையை உற்று பார்ப்போமானால், அந்த சிலுவையை நாங்கள் உற்று பார்ப்போமானால், அந்த சிலுவைக்கு எதிராக அவருடைய கரங்கள் 2 நீட்டப்படுகின்றது. ஐயென்று கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் நான் அல்ல என்று சொல்லி அங்கே சுயத்தை வெட்டும் தேவனை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, இந்த வேளையிலும் கூட நீ சிலுவையை நோக்கி பார்ப்பாயா? எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் போது நமக்காக பாடலுவித்த அந்த தேவன் நமக்காக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கின்றார். நம் சுயம் எப்பொழுது நம்மை தலைதூக்குமோ அந்த வேளைகளில் எல்லாம் நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவன் என்ன சொல்லுகின்றான்? நான் இவ்வளவு தூரம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே, நீ என்ன செய்? நீ முதலாவது இளைப்பாறு. ஆத்மாவுக்கு சொல்லுகிறான், நீ இளைப்பாறு. அன்பானவர்களே, நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை நாம் ஒரு நாளும் கொடுக்க முடியாது. அதை அவன் அறியாதவனாக இருந்தான். ஏனெனில் நம்முடைய ஆத்மா செயல்படுவதும்
அது நின்று விடுவதும் தேவன் ஒருவருடைய கரத்திலே தான் இருக்கின்றது. அல்லேலூயா. நாம் நினைக்காத நேரத்திலே அவர் எடுக்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் நினைக்காத நேரத்திலே அவர் எடுக்கிற தேவனாக இருக்கின்றார். இங்கே இந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகின்றார்? என் ஆத்துமாவை இளைப்பாறு. ஏனென்றால் இவ்வளவத்தை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, அடுத்தது என்ன சொல்லுகின்றான்? புசித்து குடித்து பூரிப்பாக இரு. குடித்து புசித்து குடிப்பாயிரு. நம்மிலே அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓடி ஓடி உழைக்கின்றோம், உடுக்கின்றோம், உண்கின்றோம்,